எனக்கு அன்பார்ந்த பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வேத வசனம் சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலருக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆம் பிள்ளைகளே, நம்ம கர்த்தர் நமக்கு எவ்வளோ அழகான ஒரு வாக்குத்தத்த அதிகாரத்தை நம்ம சங்கீதத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? குடும்பத்தை கர்த்தர் நேசிக்கிறவர். உன் பிள்ளைகள் ஒளிவுமர சுட்டுகளை கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்றார். உன் மனைவி உன் வீட்டோர்களில் இருக்கும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் என்று கர்த்தர் சொல்றார். குடும்பத்துக்குள்ள சமாதானமாக இருங்க, சந்தோஷமா, நிம்மதி, குடும்ப ஜபம், இது எல்லாமே இருந்தால் தான் குடும்பத்துக்குள்ள ஒரு குட்டி பரலோகமாக நம்மளால் வாசம் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ ஜெபிக்கலாமா? குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம். எனக்கு அன்பான இயேசு சுவாமி, கர்த்தாவை இன்னைக்கு கொடுத்த நீங்கள் இந்த வாக்கு தத்துவதற்காக நன்றி சுவாமி. குடும்பத்தை நேசிக்கிற தேவன் அப்பா நீர். அப்பா ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஆண்டவரே குடும்பத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரே வேதனையோடு இருக்காங்களோ ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்க. வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க அப்பா. குடும்பத்தில் சமாதானம் இல்லாதவர்கள், கடன் பாரத்தோடு இருப்பவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.